நான் மட்டும் தான் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நமக்கே தெரியாமல் நம்மள நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருக்கோம். 75 ஹார்ஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 21. எப்பவும் போல் மார்னிங் எடுத்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிம்முக்கு போய் வெயிட் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கான ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே சப்கான்ஷியஸாக இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணி ஜிம்முக்கு போகிற இடத்துல, ஆஃபீஸ் போகிற இடத்துல, ரிலேட்டிவ்ஸ் கிட்டன்னு நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பை அவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது நம்ம ஹாப்பினஸை எந்த அளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணுதுன்னு நமக்கே தெரியறதில்ல. ஏன்னா நம்ம பிரெயின் எப்பவுமே ஒரு ஸ்கேல் வச்சு மற்றவங்களை மெஷர் பண்ணிட்டே இருக்கும். எப்படின்னா, இவன் என் கிளாஸ்மேட் தான், பட் என்னோட அதிகமாக earn பண்ணுறான். இவனும் நானும் ஒன்றா தான் ஜிம்முக்கு ஜாயின் பண்ணோம், பட் என்னோட இவனுக்கு பெட்டரான ரிசல்ட் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம லைஃப்பும் அவங்க லைஃப்பும் ஒன்றும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மற்றவங்களோட ரிசல்ட் மட்டும் தான் தெரியுமே தவிர, அந்த ரிசல்ட்டுக்காக அவங்க எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, நம்ம யாரையும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜெயிக்க வேண்டியது நம்மளை தான். நேற்று இருந்த நம்மளை விட இன்னைக்கு 1% பெட்டர் ஆனாலும் அது நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். ஸ்டே டுகெதர், க்ரோ டுகெதர். நாளைக்கு பார்க்கலாம்.